இப்போ இது ஒரு பெரிய செலவாகும். இப்போ படங்களுக்கு மானியம் கொடுக்குறது ஒன்று இருக்கும். என்ன மானியம் கொடுக்கறதுக்குன்னு அதுக்கு ஒரு தனி விழா ஒன்று பண்ணணும். அப்போ இங்கே வந்து அந்த விருதுகளை கொடுப்பதற்கான சில செலவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு ஒரு தண்டை செலவு தூக்கி போடுங்க அடுத்த வருஷத்தில் அப்படின்னு போட்டுக்கிட்டே வருவாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா தேர்தல் வருது. இந்த தேர்தலில் திரையுலகத்தை சார்ந்த எல்லாருமே என் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்ட முயற்சி பண்ணுறாங்க. அதற்காக நடக்கிற விஷயந்தான் இது. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ விருதுகளை அறிவிக்கிறது. இதில் என்னென்னா இப்போ கலைஞர் இருக்கும்போதெல்லாம் விருதுகளை அறிவிக்கும் போது அப்படியே கையில் கொடுத்துட்டு அப்படியே மெக்கானிக்கலாக அது இருக்காது. ஓகே, அவர் 2 வார்த்தை பேசுவார், செந்தில் தலையெல்லாம் அப்படியே தட்டி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கும்போதே நமக்கு நல்லாயிருக்கும். வடிவேல்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். ஏதாவது ஒன்று அந்த அந்த மூமெண்ட்டுக்காக அவங்களாம் காத்திருப்பாங்க. கலைஞரை மீட் பண்ணும்போது ஏதோ ஒன்று அவர் பண்ணுவார், பேசுவார். நடக்கணும் நடக்காதுங்க. ஆமாம், அவங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்துருவாங்க கலைஞர் என்ன சொல்கிறார் நம்மளை பற்றி அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் 7 வருஷத்து விருதை நீங்கள் ஒரே நேரத்தில் அறிவிக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்த விருதை கொடுப்பீங்க. டக்கு 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 டக்குன்னு பட்டன் அழுத்துற மாதிரி அது நடந்துகிட்டே இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த அந்த பாண்டிங்கே இருக்காது. ஏதோ ரொம்ப மெக்கானிக்கலாக ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கலாம். அப்பப்போ கொடுக்குறது தானே நல்லதாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து காலத்தே பயிர் செய்யுங்கிறது தானே. நீங்கள் காலம் கடந்து கொடுக்குற எதுவுமே வந்து பலனற்றது தானே.